ஹாய்ங்க. ஒரு 2 நாளா யார் ஃபீட் எடுத்து வேணா பாருங்க. எல்லா இதுலயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவங்கள ஏமாத்திட்டாங்க. இவரே நம்ம ஐடலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். எவ்ளோ கீழ்த்தரமா நடந்துட்டு இருக்காரு. வெளிய என்னமா நடிச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ள பாரு எப்படி இருக்காங்க. அவங்கள எவ்ளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இன்னமும் வீட்ல அவங்க உட்கார்ந்து பார்த்த மாரி எல்லாம் ஏகப்பட்ட இது போட்டுட்டு இருக்கானுங்க. அத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மீடியா, YouTubeலலாம் போடாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த பத்தின விஷயம் லீக் ஆன கொஞ்ச நேரத்திலேயே மெயின் மீடியா இருக்கும்ல, மெயின் நியூஸ் சேனல்ஸ். எந்தெந்த நியூஸ் சேனல்னு உங்களுக்கே தெரியும். நான் இந்த வகையில கூட அந்த பேர சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். அவனுங்க எல்லாருமே என்ன எத்தன நாள் வன்மம்ன்னு தெரியல. எல்லாத்தையும் போட்டு இறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஐ மீன் லைக் நான் யார் ஸ்டாண்ட் எடுக்கல நானு. இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணல, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணல. இது வந்துட்டு அவங்க பெர்சனல் விஷயம்னு ஏன் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே கொட்டை எழுத்துல மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க எல்லாருடைய டிக்னிட்டியும் மதிச்சு, இத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாங்க பெர்சனலா ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்திருக்கிற விஷயம் உண்மையா, பொய்யான்னு தெரியல. ஏன்னா, இந்த 2 பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கா அவங்களுடைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணது கிடையாது. ஏன் விஜய் அண்ணாவும் சரி, சங்கீதா அவங்களும் சரி. அவங்க விஷயத்த வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. மோஸ்ட்டா ஆஃப்லைன்ல இருக்கவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாருன்னா கெளப்பி விட்டுருப்பாங்க. ஃபேக்கா கூட பண்ணியிருப்பாங்க. உண்மையா கூட இருக்கட்டும். என்னென்னமோ அவங்க வந்துட்டு கிளியரா தான் இருக்காங்க. ஆனா ஆன்லைன்ல இருக்க நம்மலாம் இருக்கோம் பார்த்தீங்களா, நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன் வரும். இல்ல, இல்ல இவங்க இந்த மாரிலாம் போட்டுருக்காங்க. இந்த மாரிலாம் இதுவா இருக்கு. இது அதோட லிங்க் ஆவும். அது இதோட லிங்க் ஆவும். அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் 2 ஸ்டாண்டா பிரிஞ்சுட்டாங்க. ஒருத்தவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்கள புடிச்சு திட்டுறாங்க. அதாவது விஜய் அண்ணா சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து சங்கீதா அவங்கள திட்டுறாங்க. சங்கீதா ஸ்டாண்டுக்கு போனாங்களே, அவங்கலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா மேல ரொம்ப கேவலமா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல மத்தவங்கலாம் யாரெல்லாம் வந்து விஜய் அண்ணா ஹேட்டர்ஸா இருப்பாங்களோ, அவருடைய ஐடியாலஜி பிடிக்காதவங்க இருப்பாங்களோ, அவங்க எல்லாமும் சேர்ந்து ஃபீடு ஃபுல்லாங்க இந்த Instagram அல்காரிதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரெயின் வந்து எப்படி வொர்க் ஆகும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த ஆப்பே வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க எப்பயுமே இந்த ஆப் விட்டு வெளிய போகக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணி தான் இந்த ஆப்பே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க 24 மணி நேரமும் ரீல்ஸ் பார்க்கணும்னா உங்களால பார்க்க முடியும். பார்க்க இன்ட்ரஸ்டிங்கா வந்துட்டே இருக்கும். ஒரு 10 ரீல் தட்டுங்கன்னா 10 ரீலுமே உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா தான் வரும். ஏன்னா, அவ்ளோ கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க. அவங்கலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மேக்ஸிமம் எஃபோர்ட்ட போடுவாங்க. அதாவது உங்கள இன்டராக்டிவா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம். இது வந்து நம்ம பிரெயின்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸியா கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம். எனக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது எமோஷனலா இதுவாச்சு. நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்த ஒரு மனுஷன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே அதே மாரி தான் இருக்கும். எல்லாருமே எமோஷனலா ஷேட்டரா இருப்பாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிரெயின்ல போயிட்டு ஒரு சிக்னல் மாரி பாஸ் ஆகுங்க. அதுக்கப்புறமா அத பத்தியே நம்ம பார்க்க ஆரம்பிச்சுருவோம். அது ரிலேட்டடாவே எய்தர் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்ட்ல இருக்கணும், இல்ல அந்த ஸ்டாண்ட்ல இருக்கணும். யாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்த விட்டு வெளிய வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா, நெறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே சரி, எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் தான். நான் ஃபீட ஓப்பன் பண்ணாலே சரி, ஆதி காலத்து போஸ்ட்லருந்து ஏகப்பட்ட லிங்க் அந்த மாரிலாம் வந்துட்டு இருக்கு அப்டின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ, இதுல போய் நீங்களும் மாட்டிக்காதீங்க. இப்ப நான் போட்டிருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் பைட் மாரி வச்சிருக்கேன். அதே நான் வந்துட்டு என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இவருக்கு தான் சப்போர்ட் பண்றேன் அப்டின்ற மாரி நெனச்சுட்டு இருப்பாங்க. நான் சப்போர்ட் பண்ணுவேன். அத வந்துட்டு நான் மத்தவங்க மத்தியில திணிக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அதால தான் நான் வந்து என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்க விஷயம்னு எல்லாரும் ஏன் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும் உண்மையா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா டைவர்ஸ்ன்றதால ஒரு பெரிய பெர்சன் மேல கேஸ் போடணும்னா, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கணும். அதால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க இல்லாத்த பொல்லாத்த கூட சொல்லலாம். அவங்க சொன்ன விஷயம் வந்து உண்மையாவும் இருக்கலாம், இல்ல பொய்யாவும் இருக்கலாம். அது என்ன ஏதுன்றது அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். இது வந்து பப்ளிக்கா நடக்கிற விஷயம் இல்ல. பப்ளிக்கா வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்துட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. இதால தான் அப்டின்றப்போ. இந்த சைட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல அவங்க பேரே தப்பா இருக்குன்றப்போ, சம்திங் இஸ் அப்டின்ற மாரி இருக்குல்ல. இருந்தாலும் நான் அதெல்லாம் டிஃபெண்ட் பண்ண விரும்பல. அது உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு சின்ன அப்ளிகேஷன் ஃபார்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பேர தப்பா போட்டு குடுத்தோம்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரியும். இது இவ்ளோ பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ. அவங்க பேர் வந்துட்டு இதுல தப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஏகப்பட்ட அலிகேஷன் வச்சிருக்காங்க. அத வந்துட்டு அவங்க கிட்டயே சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா, நமக்கு தெரியும்ல அவங்க 2 பேரும் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து லிங்க் பண்ணி பேசுறாங்கன்னா, அது வந்து எலக்ஷன் டைம்ல அதுக்கு ரீதியா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாலிடிக்ஸ் ஒரு சாக்கடை அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் எனக்கு அப்ப புரியல. இப்போ இவர் வந்ததால தான் எனக்கு பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரியும். எனக்கு மட்டும் இல்ல. என்ன சுத்தி இருக்கவங்க நெறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸ்னா இவர் வந்த அப்புறமா தான் தெரியும். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கட்சி இருக்கும். ஒண்ணு இவங்களுக்கு போடணும், இல்லன்னா அவங்களுக்கு போடணும். நான்லாம் ஓட்டர் ஐடி வாங்குனப்போ, நான் போய் நோட்டாக்கு தான் போடலாம் அப்படின்ற மாரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா
இப்பல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே காம்படிஷன் ஹெவியா இருக்கு. இதுல யாரு நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற மாரி, அந்த மாரியான தனித்தனியான விஷயங்கள் இருக்கு. அது நீங்க யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கு புடிச்சவங்களுக்கு நீங்க ஓட்டு போடலாம். இப்ப எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, முன்ன காசு வாங்கிட்டு ஓட்டு போடணும்னு நெனச்சாங்க. இப்ப காசே வாங்குனாலும் யாருக்கு அவங்கள புடிக்குமோ, அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு நெனைக்கிறாங்க. நெறைய பேருக்கு நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அந்த மாரி நெறைய விஷயம்லாம் இருக்கு. நீங்க யாருக்கு ஓட்டு போடணும், போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லுவாங்க. உங்களோட இஷ்டம். நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடலாம். ஆனா இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சுத்தமா பாலிடிக்ஸே கிடையாது. அதாவது உங்களுக்கு ஒரு பெர்சன பிடிக்கலன்னா, அவங்களுடைய ஐடியாலஜிய பத்தி குறை சொல்லுங்க. ஐ மீன் லைக் நெறைய பேர் அவங்கள பத்தி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு சொல்லுவாங்க. அது என்னமோ கொஞ்சம் உண்மதான். ஏன்னா, இப்ப அவங்க புதுசா வந்திருக்காங்க. ஏன்னா, ஈவன் நெறைய விஷயம் நம்ம சைட்ல நெறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் வார்டுல யார் நிக்கிறாங்கன்னு எனக்கு சீரியஸா தெரியாது. நெறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாது. ஐ மீன் லைக் எனக்கு தெரியும். பட் நான் அதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன். ஓ! இவங்க தான் நிக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி நெறைய பேருக்கு யார் நிக்கிறாங்கன்னே தெரியாது. விஜய் அண்ணா மட்டும் தான் நமக்கு தெரியும். சுத்தி யார் நிக்கிறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஐ மீன் லைக் அவங்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்ன பின்ன நம்ம பார்த்ததில்ல. அண்ணா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள மேபி ப்ரமோட் பண்ணணும். ஐ மீன் லைக் இவங்க தான் வந்து நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எலக்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த சைட்ல இவங்க வைக்கிற அலிகேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இத்தன நாள் பண்ணாத விஷயத்தெல்லாம் இப்ப தான் பண்றாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி ஐடியாலஜி விதமா மோதுங்க. இது பெர்சனல் விஷயம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள எடுத்துட்டு வராதீங்க. அதே வந்துட்டு நான் டிவிகே சைடும் வந்து சொல்றேன். ஏன்னா அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சும்மா இல்ல ஏகப்பட்ட அபியூஸ் ஐ மீன் லைக் பண்றவங்க பண்ணுவாங்க. 2 சைடுமே எல்லா சைடுலயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கெட்டவங்க சில பேர் இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. சில நியூட்ரலான பெர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. நான் ஃபேன்ஸ்ன்னு சொல்ல வரல. சில நியூட்ரலான பெர்சன்ஸ் இருப்பாங்கல்ல. அவங்க வந்துட்டு தெரியும். ஐ மீன் லைக் இந்த மாரி தான் நம்ம இது பண்ணணும். இந்த மாரி தான் அப்ரோச் பண்ணணும் அப்டின்ற மாரி தான். ஏன்னா சில பேர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அபியூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலிய பத்தி எவ்ளோ அபியூஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் லைக் நெறைய பார்ட்டீஸ் பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் யாரெல்லாம் மென்ஷன் பண்றேன்னு சொல்லிட்டு. நான் யார் பேரையும் மென்ஷன் பண்ணல. பட் உங்களுக்கே தெரியும்ல யாருடைய ஃபேமிலிஸ் எல்லாம் பயங்கரமா அபியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போசிஷன் பார்ட்டீஸா இருந்தாலுமே அவங்க ஃபேமிலிய பத்தி பேசுறதுக்கெல்லாம் நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அத வந்து இப்ப சொல்றப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு அப்பல்லாம் அப்படி பேசுனீங்களேடா! அப்பல்லாம் என்ன எங்க போச்சு? அப்பல்லாம் எங்க போச்சு இந்த பெர்சனல் ஸ்பேஸ் அப்படின்ற மாரி தான் வைக்கிறாங்க. நான் பேசலாம். ஏன்னா நான் இதுவரைக்கும் யாருடைய ஃபேமிலிய பத்தியும் நான் வந்துட்டு அவங்களுடைய பெர்சனல பத்தியும் நான் பேசுனது கிடையாது. இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டிக்கலாவே வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதே நான் வந்து ரொம்ப யோசிச்சேன். இதுக்கெல்லாம் வீடியோ போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நமக்கு போற 100 வியூஸ்க்கு இதெல்லாம் போடலாம். ஐ மீன் லைக் அட்லீஸ்ட் நம்ம ஃபிரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாரி விஷயத்தெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஆக்சுவலா நான் வந்து பொலிட்டிக்கல் கன்டென்ட்லாம் போட மாட்டேன். ஐ மீன் லைக் அப்புறம் நீங்க நான் பொலிட்டிக்கல் கன்டென்ட்லாம் போடுறேன்னு நெனச்சு சப்ஸ்கிரைப்லாம் பண்றாதீங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே சும்மா நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த போற போக்குல அங்க நடக்கிற விஷயத்த விளாக் பண்ணிட்டு அந்த மாரி இருக்கேன். இந்த விஷயத்த நான் ஏன் போட்டேன்னா, இது வந்து திருப்பி திருப்பி இதே வந்துட்டு இருந்துச்சா, சரி அத பத்தி நம்ம பேசினா அத விட்டு வெளிய வந்துருவோம்ல. அதுக்காக போட்டேன். ஸோ சப்போஸ் நான் பேசுறது நான் லைக் நான் சொன்ன கருத்து வேலிடா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ. டாடா!